ஹலோ கைஸ் வணக்கம். ஸோ நம்ம டேக்ஸ் எஜுபனர் கம்யூனிட்டியில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம் அபவுட் 5-in-1 கோர்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம் சொல்லி. ஸோ அரவுண்ட் 150+ மெம்பர் வந்து இன்ட்ரெஸ்ட் ஷோ பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் தேட். பட் டெஃபினெட்லி 150 மெம்பர் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேங்குது, அது தெரியும். மேபி ஒரு 10-20% ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க, ஃபைன். ஸோ இந்த 5-in-1 கோர்ஸில் என்னென்ன கவர் பண்ண போகிறோம், எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஃபீஸ் என்னது, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ் நான் கவர் பண்ணுறேன்னா இன்கம் டேக்ஸில் எல்லா ரிட்டர்ன் ஃபைலிங்கு அண்ட் நோட்டீஸ்க்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, கம்ப்ளைண்ட்ஸஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஸோ கேஸ் லாஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் நாட் ஃபார் யூ. பிகாஸ் இந்த 5 days கான்செப்ட் 5-in-1 கோர்ஸ் கான்செப்ட் வந்து யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இன்கேஸ் நீங்கள் ஒரு கம்பெனியில் அக்கௌண்டன்ட் இருக்கீங்க, ஹெச்ஆரோ அட்மினோ டாக்ஸேஷன் டீமில் இருக்கீங்க, அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு சைடு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும், இல்லைன்னா அந்த மற்ற ஆக்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும், தென் 100% இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல். பட் நீங்கள் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் பண்ணணுன்னா, ஸோ நாங்கள் வந்து ஒரு 90 days சேலஞ்ச் வந்து ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ மேபி ஜனவரியோ இல்லைன்னா ஏப்ரல்லேருந்து அந்த 90 days சேலஞ்சு வந்து கொண்டு வருவோம். ஸோ அதில் வந்து ஃபுல் ஃப்ளட்ஜ் அபவுட் இந்த 5 ஆக்டோட ஃபுல் ஃப்ளட்ஜாக நாங்கள் கவர் பண்ணுவோம். பட் இந்த 5-in-1 சேலஞ்ச் வந்து லைவ் செஷன் தான், ஒரு 8 to 10 days நாங்கள் கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த 8 to 10 days என்ன கவர் பண்ண முடியுமோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபைன். ஸோ லெட் மீ ஷோ யூ ஃபஸ்ட் இந்த 5-in-1 சேலஞ்சில் என்னென்ன கவர் பண்ண போகிறோம், ஸோ தட் உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். யா, ஸோ ஹோப் என் ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியுது. யா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ண போகிறது டிடிஎஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து கான்செப்ட் கிளாரிட்டி. ஸோ கான்செப்ட் கிளாரிட்டி வந்து உங்கள் ஃபண்டமெண்டல் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு. டிடிஎஸ் டிசிஎஸ்னால் என்னது, இப்போ டிடிஎஸில் வந்து நிறையா செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த செக்ஷன்ஸோட ரேட் அண்ட் லிமிட் இது ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா மற்ற குரூப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிடிஎஸ் வந்து இந்த செக்ஷனில் டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 194 ஆர்லேயோ டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த ஃபார்மில் காமிக்கிறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த செக்ஷன் வந்து என்ன அந்த செக்ஷன் டாக்ஸ் அபவுட் அது தெரிஞ்சால் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் எல்லா செக்ஷன் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது, அதோட ரேட் என்னது, அதோட லிமிட் என்னது, ஸோ அந்த லிமிட் க்ராஸ் பண்ணுறாங்கன்னா டிடிஎஸ் கம்பல்சரி டிடெக்ட் பண்ணணும். ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது எப்படி ரெமிட் பண்ணணும், அண்ட் ரெமிட் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து அந்த பேமெண்ட் வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும், என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சலான் இருக்குது, எத்தனை டைப்ஸ் ஆஃப் டிடிஎஸ் ஃபார்ம்ஸ் இருக்குது, அண்ட் நீங்கள் இது வந்து ஃபாலோ பண்ணலைன்னா என்ன இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டி. ஸோ இது வந்து நம்ம கான்செப்ட் கிளாரிட்டியில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ரிட்டர்ன் ஃபைலிங் பார்த்தீங்கன்னா 26Q ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் சேலரி நான் சேலரி தெரிஞ்சிருச்சுன்னா சிமிலர் டு சேலரி தான், எக்ஸெப்ட் Q4 தான் வந்து நம்ம ஃபுல் அனெக்ஷரை வந்து ஃபில்அப் பண்ணுவோம். அதில் வந்து என்டையர் இயர்து சேலரி என்னது, எக்ஸெப்ஷன் டிடக்ஷன் என்னது, அது ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணணும். அது Q4 தான் இம்பார்ட்டன்ட். பட் Q1 to Q3 வந்து 24Q 26Q போத் ஆர் சிமிலர் தான். யா, ஸோ ஃபஸ்ட் டே வந்து நம்ம இந்த டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது இன்கேஸ் வந்து கான்செப்ட் கிளாரிட்டி டே 1 நம்ம கவர் பண்ணிட்டோன்னா 26Q அந்த டே 1 நம்ம கவர் பண்ணிடும். ஸோ செஷன் வந்து மேபி ஒரு 1 to 1.5 hour செஷன் இருக்கும். டே 1 இது கவர் பண்ணியாச்சுன்னா வெல் அண்ட் குட். இல்லைன்னா ரிட்டர்ன் ஃபைலிங் வந்து நம்ம டே 2க்கு கொண்டு போயிடலாம். இல்லைன்னா டே 1 நம்ம கவர் பண்ணிடும். ஃபைன். டே 2 வந்து நம்ம என்ன கண்டக்ட் பண்ண போகிறோம்னா இன்கம் டேக்ஸ் ரிலேட்டட். ஸோ இன்கம் டேக்ஸ் ரிலேட்டட் கான்செப்ட் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ்னால் என்ன, ஆக்ட், ரூல். டில் 31st March வரைக்கும் இன்கம் டேக்ஸோட ஆக்ட் வந்து 1961 தான். அதுக்கப்புறம் தான் 2025 ஆக்ட் வந்து அனௌன்ஸ் ஃபர்ஸ்ட் ஏப்ரல்லேருந்து தான் அது அப்ளிகபிள். இப்போ டில் டிசம்பர் வரைக்கும் நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ கரண்ட் ஆக்ட் தான் 1961 ஆக்ட் தான் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபினான்ஷியல் இயர்னா அசஸ்மெண்ட் இயர்னா என்ன, பர்சன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்சன் யார் இருக்குது, ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம், நியூ டேக்ஸ் ரெஜிம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வந்து ஒரு எக்ஸல் ஷீட் ஷேர் பண்ணுவோம். அதில் வந்து கிராஸ் சேலரி, டிடக்ஷன் என்ன இருக்குது, எக்ஸெப்ஷன் என்ன இருக்குது, அது அப்டேட் பண்ணிங்கன்னா ஓல்டு பெட்டராக நியூ பெட்டராக அது டிஸ்கஸ் பண்ணலாம். தென் எக்ஸெப்ஷன் அண்ட் டிடக்ஷன் ரிலேட்டட். ஸோ 80Cலேருந்து 80U வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணுவோம். 5 heads ஆஃப் இன்கம், அட்வான்ஸ் டேக்ஸ்னா என்ன, செல்ஃப் அசஸ்மெண்ட் என்ன, ஐடிஆர் ஃபார்ம்ஸ் 7 types ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. எந்தெந்த ஃபார்ம் வந்து யாருக்கு யூஸ்,
ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வந்து ஃபர்ஸ்ட் டே இந்த சென்ஸ் இன்கம் டிடிஎஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேயில் இது டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஐடிஆர் 1 அண்ட் ஐடிஆர் 4 எப்படி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஐடிஆர் 2 ஐடிஆர் 3 வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இந்த சென்ஸ் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் அது கவர் பண்ணுவோம். இன்கேஸ் நீங்கள் ஒரு அக்கௌண்டன்ட் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து சில சேலரி கேஸ் ஃபைல் பண்ணணும்னா இந்த கான்செப்ட் கிளாரிட்டி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா ஐடிஆர் 1 ஐடிஆர் 4 ஈஸி தான். ஸோ அது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டே 2ல் நெக்ஸ்ட் டேயில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஐடிஆர் 1 எப்படி ஃபைல் பண்ணுறது அண்ட் ஐடிஆர் 4 எப்படி ஃபைல் பண்ணுறது. ஸோ ஐடிஆர் 2 ஐடிஆர் 3 இதில் கவர் இல்லை. ஐடிஆர் 2 ஐடிஆர் 3 வேணும்னா 90 days சேலஞ்ச் லான்ச் பண்ணுவோம். அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃப்ளட்ஜ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபைன். ஸோ இது வந்து இன்கம் டேக்ஸ் ரிலேட்டட். அதுக்கப்புறம் நம்ம ஜிஎஸ்டி பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜிஎஸ்டி கான்செப்ட் கிளாரிட்டியில் ஜிஎஸ்டின்னா என்ன, ஆக்ட் ரூல்னா என்ன, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேட்ஸ் இருக்குது ஜிஎஸ்டியில். ஸோ அது என்னது, எக்ஸாம்ட் ரேட், ஜீரோ ரேட்டு, டாக்ஸபிள், நான் டாக்ஸபிள், டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அது என்னது அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் ரெஜிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நார்மல் இருக்குது, காம்போசிஷன் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் என்னது அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அதை டிஸ்கஸ் பண்ணல. ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து நார்மல் யாருக்கு, காம்போசிஷன் ஸ்கீம் யாருக்கு அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம், ஜிஎஸ்டி 1லேருந்து ஜிஎஸ்டி 11 வரைக்கும் ரிட்டன் இருக்குது. அது என்னது அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ரிட்டன் எப்படி ஃபைல் பண்ணுறது அதை டிஸ்கஸ் பண்ணல. ரிட்டன் ஃபார்ம்ஸ் யார் யாருக்கு அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் பெனால்ட்டி, இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேமேஜஸ், டிமாண்ட் அண்ட் நோட்டீஸ் யாருக்கு ரிசீவ் ஆகும், எப்படி ரிசீவ் ஆகும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து ஐடிஆர் 1 அண்ட் ஐடிஆர் 3 பி ரிட்டன் எப்படி ஃபைல் பண்ணுறது அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்டன்ட்டு ஒரு கம்பெனியில் அண்ட் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி பற்றி தெரியணுன்னா இந்த கான்செப்ட் கிளாரிட்டி படித்தீங்கனால ஓரளவுக்கு வந்து ஜிஎஸ்டியில் தெரிஞ்சிடும். அண்ட் ரிட்டன் ஃபைலிங் ஜிஎஸ்டி 1 and 3B எப்படி ரிட்டன் ஃபைல் பண்ணுறாங்க அந்த நாலேஜும் உங்களுக்கு வந்துடும். இதில் ஜிஎஸ்டி 2னா என்ன, 2Aனா என்ன, 2Bனா என்ன அதுவும் டிஸ்கஸ் பண்ணிடும். ஃபைன். இது வந்து ஜிஎஸ்டியில் கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ கவர் பண்ணுவோம். ஸோ பிஎஃப்பில் வந்து கான்செப்ட் கிளாரிட்டி, பிஎஃப் ஆக்ட் யாருக்கு அப்ளிகேபிள், 3 ஸ்கீம்ஸ் இருக்காது, என்ன ஸ்கீம், வேஜஸ் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது, தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் இருக்கும், பிஎஃப், இடிஎல்ஐ, தென் பென்ஷன் ஸ்கீம். ஸோ அது எப்படி பண்ணுறது, தென் ஒரு நியூ மெம்பர் வந்திருக்காருன்னா அவருக்கு எப்படி ஆட் பண்ணுறது. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து உமங் ஆப் வந்துருச்சு, இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பிஎஃப்பில் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ உமங் ஆப் மூலியமாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது ஸ்டெப்ஸ் எப்படின்னு அது டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் ரிட்டர்ன் ஃபைலிங் டியூ டேட் என்னது, அது ஃபைல் பண்ணலைன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ பெனால்ட்டி அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டே வந்து ஒரு லைவாக வந்து நார்மல் ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது அது டிஸ்கஸ் பண்ணிடும். சேம் திங் இஎஸ்ஐலையும் நம்ம அதுதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கான்செப்ட் கிளாரிட்டி, இஎஸ்ஐ ஆக்ட் யாருக்கு அப்ளிகேபிள், அதில் என்ன ஸ்கீம் இருக்குது, என்ன பெனிஃபிட்டு, என்ன ஃபார்ம்ஸ் இருக்குது, எக்ஸ்க்ளூடட் எம்ப்ளாயின்னா என்னது, அந்த லிமிட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த லிமிட் என்னது அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். கான்ட்ரிபியூஷன் எப்படி பண்ணுறது, நியூ ஜாயினர் எப்படி ஆட் பண்ணுறது, எக்ஸிட் பண்ணுறது, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டி பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் டே லைவாக வந்து ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து நம்ம 7 days சேலஞ்சு, பிஎஃப்இஎஸ்ஐ 7 days சேலஞ்சில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடும் பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ. அண்ட் நீங்கள் மறுபடியும் இந்த கோர்ஸும் ஜாயின் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுப்பேன். அந்த ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம டேக்ஸ் எஜுபனர் கம்யூனிட்டியில் நான் லிங்க்கு ஷேர் பண்ணிடுறேன். அங்கேருந்து நீங்கள் ஆப்ட் பண்ணலாம். பட் அதுவும் வந்து லிமிட்டெட் மெம்பர்ஸ்க்கு தான். ஃபைன். Now come to மெயின் டாபிக். இது வந்து எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அண்ட் எவ்வளோ ஃபீஸு அண்ட் டைமிங் என்னது, சப்போர்ட் எப்படி கிடைக்கும், ரெக்கார்டிங் கிடைக்குமா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அதுதான் நிறைய பேர் கேட்பீங்க. நான் ஜாயின் பண்ணல, ரெக்கார்டிங் கொடுப்பீங்களா இல்லையா. ஸோ லிமிட்டெட் டைமுக்கு ரெக்கார்டிங்கும் அவைலபிள் இருக்கும். ஃபைன். ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இப்போது எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா September 5th ஃப்ரைடே நைட். டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 8:15. ஸோ 8:15 to 9:30, மேக்ஸ் 9:30 வச்சுருவோம். இன்கேஸ் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணணுன்னா ஒரு 15 minutes வரைக்கும் புஷ் பண்ணலாம். ஸோ 1.5 மணி நேரம் வரைக்கும் செஷன் இருக்கும். ஸோ நான் 8:15 எதுக்கு வச்சுருக்கேன், ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு ஜாப் பண்ணுறீங்க, ஸோ ஸ்பெஷலி இந்த SPY-in-1 கோர்ஸ் வந்து ஜாப் பண்ணுறவங்களுக்கு தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஜாப் விட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நாலேஜ் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு இது யூட்டிலைஸ் பண்ணலாம். அதனால் இந்த டைமிங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எண்டு வரைக்கும் தான் இருக்கும். ஸோ ஒரு செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிடுவோம். இந்த குரூப்பில் உங்களுக்கு நான் ஆட் பண்ணிடுவேன். அண்ட் எந்த டவுட் இருந்தாலும் அந்த குரூப்பில் நீங்கள் கேட்டுக்கலாம். அண்ட் ரெக்கார்டிங் அந்த குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுவேன். டில் செப்டம்பர் எண்டு வரைக்கும் அந்த சப்போர்ட் கிடைக்கும். ஸோ ரெக்கார்டிங் உங்களுக்கு செப்டம்பர் எண்டு வரைக்கும் தான் இருக்கும். டெஃபினெட்லி சில மெம்பர்ஸ் இருப்பீங்க, இல்லை சார் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க.
எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது வந்து நான் அது வந்து செப்பரேட்டாக வந்து எங்கள் லேர்னிங் போர்ட்டல் இருக்குது, அங்கே அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ அங்கேருந்து உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துரும், அங்கேருந்து நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்களோ இந்த கோர்ஸோட எக்ஸ்டென்ஷன் வேணும்னா டில் 31st March வரைக்கும் கொடுத்துருவேன், பட் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்கும். ஃபைன். அண்ட் இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ வந்து யூடியூப் சேனலில் பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷனுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம். கால் பண்ண வேணால் மெசேஜ் அனுப்புங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, இந்த 5-in-1 கோர்ஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறேன். கால் பண்ண வேணாம், ஏன்னா கால் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மீன்ஸ் அது ஒரு கஸ்டமர் கேர் மாதிரி சர்வீஸ் ஆயிடும். ஸோ ஹோல் டைம் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடும். ஃபைன். இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஃபீஸ் என்ன அது? நான் 1 day செஷனோ 2 day செஷன் வைக்கும்போது ஒரு டாபிக் வந்து நான் 500 rupees சார்ஜ் பண்ணுறேன். ஸோ அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா 2500 வரைக்கும் தாராளமாக இந்த 5-in-1 கோர்ஸ்க்கு நான் சார்ஜ் பண்ணலாம். பட் அவ்வளோ சார்ஜ் பண்ணல, நான் 1499 சார்ஜ் பண்ணுறேன். ஸோ 1499 யார் வந்து ஏன் 7 days சேலஞ்சில் இல்லையோ அவங்களுக்கு 1499. ஸோ இந்த 5 days 5-in-1 கோர்ஸ் லைவ் செஷன் நீங்கள் அட்டன் பண்ணலாம். செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதில் டவுட்ஸ் கிளாரிஃபை எல்லாமே கேட்டுக்கலாம், ரெக்கார்டிங் கிடச்சிரும். அண்ட் ஸோ 1499 லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இல்லைன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலே அங்கேருந்து நான் லிங்க் ஷேர் பண்ணிடுறேன். அண்ட் தோஸ் ஹூ ஜாயின் மை பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ 7 days சேலஞ்ச் உங்களுக்கு செப்பரேட் டிஸ்கவுண்ட் ஒன்று இருக்குது, அது வந்து நம்ம குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாச்சும் வேறு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அதில் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். அண்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதிலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அண்ட் இந்த 7 days சேலஞ்ச் வந்து யார் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ உங்களுக்கு லிமிட்டெட் சீட்டுக்கு தான் அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். மேபி ஒரு 20-25 மெம்பர்ஸ்க்கு தான். அதுக்கு மேலே போச்சுன்னா லேட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக அதுக்கு மேலே போயிடும். அண்ட் அப்போ வந்து நார்மல் ரேட் 1499 வந்துடும். ஸோ இன்ட்ரெஸ்டட் இருக்குது அண்ட் உங்கள் நாலேஜ் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அண்ட் சைடு இன்கம் ஜென்ரேட் பண்ணணுன்னா டெஃபினெட்லி நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி பாருங்கள். இது லைவ் செஷன், தமிழில் தான், இங்கிலீஷில் கிடையாது. தேங்க்யூ கைஸ்.